68ஆம் சங்கீதத்தில் 21 வாசிக்கணும். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்பூர் வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெண்ணியமேனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தமும் ராஜாக்கள் உமக்கு காணிக்கலை கொண்டு வருவார்கள். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்தல் இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனை உமது பரிசுத்த தலங்களிலிருந்து பயங்கரமாய் வழங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? பண்டிகை நாள். அல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். உற்சாகமா இருக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்காரு? அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு கொலவாய் உற்சாகமா இருக்கிறீர்களோ தேவன் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறார். பிரியமானவர்களுக்கு தனியான ஒரு இருதயத்தில் இடம் உண்டு. அல்லேலூயா. சோத்திரம். அப்படியாக இருக்கிறது. இங்கே சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை 26ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களை சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்று சொன்னால் அவன் யாரு? யாக்கோப். அல்லேலூயா. இஸ்ரவேல் சொன்ன யாரு? யாக்கோப். யாக்கோப்பை குறித்து கொஞ்ச நிமிஷம். சோத்திரம். யாக்கோப் என்கிறதான ஒரு மனுஷன், அவன் பேர் தான் என்னது? யாக்கோப்பு என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது சோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்கிறது, அவன் எத்தனும் மோசம் போக்குகிறவனுமா இருக்கிறான். எப்படிப்பட்டவன்? யாக்கோப்பு என்கிற பெயருக்கு என்ன பேரு? எத்தன். மோசம் போக்குகிறவன், தன் சகோதரனை மோசம் போக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். இருக்கட்டும். தன்னுடைய மாமனாரிடத்தில் கூட அவன் சில காரியங்களை செய்தான். நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன், நான் அதை செஞ்சா இதை செய்வேன் சொல்லி சோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவன் ஒரு வியாபாரி. யாரு? யாக்கோப்பு. யாரு? அவன் ஒரு வியாபாரி. சோத்திரம். நீங்க இதை செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறவன். சோத்திரம். பேரம் பேசுகிறவன். அவன் வியாபாரம் பேசுகிறவன். யாக்கோப்பை குறித்து சொல்லும் பொழுது யாக்கோப்பு அப்புறம் சோத்திரம் 25ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 30லிருந்து வாசிக்கும் பொழுது யாக்கோப்பு என்கிறதான மனுஷன் கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரனாய் ஏசா என்கிறதான மனுஷன் வேட்டையாடி விளையாடி என்ன செஞ்சான்? சோத்திரம். ராட்டு கணக்காக சுத்திட்டு வீட்டுக்கு வந்தான். பசி உண்டாயிற்று. அப்பொழுது தன் சகோதரனை பார்த்து கேட்டான். 25ஆம் அதிகாரம் 31லிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்திலே கேட்டா சோத்திரம். அப்ப கேட்கிறான். கேட்டுட்டு சோத்திரம். இவன் சொல்றான், இதான் சந்தர்ப்பவாதி. யாரு? யாக்கோப்பு. யாரு? எத்தன் மோசம் போக்குறவன். இப்பொழுது அவன் சந்தர்ப்பவாதி. இன்னொரு இடத்துல சொன்ன அவன் வியாபாரி. இன்னொரு இடத்துல அவன் சொன்ன ஒரு வியாபாரி யாக்கோப்பு என்கிறதான மனுஷன். இங்கே அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. இவனுக்கு தானே முதலிடம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த கூலை கேட்கும் பொழுது அவன் சொன்னான், நான் கூலை தருகிறேன்,
உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா. அல்லேலூயா. 33 34 சொல்லும் பொழுது அந்த ஏசா என்கிறதான மனுஷன் எனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு அப்படின்னா சோத்திரம். ஒரு மேன்மையை அசட்டை பண்ணினான், ஒரு உயர்வை கனத்தை அசட்டை பண்ணுகிறவனாய். அதை வாசிங்களேன். அல்லேலூயா. சோத்திரம். நமக்கு வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம், செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி இயேசு இவ எஸ்தர் சொன்னாள். கொன்றுபட்டாலும் நான் அவரை நம்புவேன். யார் சொன்னா? யோபு சொன்னான். சோத்திரம். நாம கொண்டுபட்டால் அவரோடு கூட போவோம் என்று சொல்லி தோமா சொன்னார். இங்க நான் சாவ போறேன், எனக்கு இந்த சேஷ்ட புத்திரபாகம் எதுக்கு அப்படின்னா அசட்டை பண்ணினான். சோத்திரம். இன்னொரு இடத்துல சொல்லி அந்த வசனத்தை தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. ஏசாவினுடைய இருதயத்தை அது தேடி ஆராய்ந்து பார்க்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம். சோத்திரம். அதுல அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட அசட்டை பண்ணுகிறவன், உதாசீன பண்ணுகிறவன் அந்த ஏசா. ஆனால் இங்கே இந்த யாக்கோப், நாம் யாக்கோப்பை குறித்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாக்கோப்பு அவன் 135 சங்கீதம் 44 வசனம் சொல்லுகிறது, யாக்கோப்பை தனக்கென்று தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது வாசிங்க. அல்லேலூயா. யாக்கோப்பை தமக்காக தெரிந்து கொண்டார் கர்த்தர். அல்லேலூயா. அதனால அவன் எல்லாம் நான் சொன்னேன். இப்ப எத்தனை காரியம் அவனுக்கு சொன்னேன் யாக்கோப்பை குறித்து. எத்தன், மோசம் போக்குறவன், வியாபாரி, சந்தர்ப்பவாதி. ஆனால் இப்பொழுது அவனுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நான் சொல்லுகிறேன். 32ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அவன் காலமெல்லாம் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எப்படியாயிலும் ஒரு மேன்மையை காண வேண்டும் என்று சொல்லி அவன் வந்தான், காணப்பட்டான். ஆனால் இப்பொழுதோ சோத்திரம், இப்பொழுது என் தேவன் மாத்திரம் எனக்கு போதும், தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் போதும் சொல்லி கர்த்தரிடத்திலே வந்த தேவ மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. யோவான் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோப்பின் கிணறு இங்கே இருக்கிறது. 4:12. அல்லேலூயா. எப்படி யாக்கோபை பார்க்கலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பெரியவரோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சோதனம் தேவனாய் கர்த்தர் அவனை கனப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. முற்பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்று வருகிறது. சோத்திரம். முற்பிதாக்கள் என்று சொல்லும் போது அப்படிதான் வரும். சோத்திரம். அதுல யாக்கோப்பு ஒரு தனி சிறப்பை பெற்றிருந்தான். அது வெளிப்படுத்தின விஷயத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பரலோகத்திலே அவனுடைய பிள்ளைகளுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாய் காணப்பட்டான். ஆனால் எதிரால தெரியுமா? அவன் தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுதான், கெஞ்சினான். அதாவது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த முதல் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனை நோக்கி கெஞ்சினான், அழுதான், அவரை நோக்கி சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது அவன் மோசம் போகிறான். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது. சோத்திர வாசிக்கலாம். 28 ஆதியாகமத்திலே 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்தது? 35:6 அதான் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே 35:6 சொல்லுகிறது. என்ன சொல்கிறதுனா அந்த இடத்துக்கு லூசு. பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தெரிந்து கொண்டார், அவனை தமக்காக தெரிந்து கொண்டார். எனக்கு தெரிஞ்சான ஒரு பிரதர் உண்டு, இந்த விகேபுரத்தில் பிரதர் சபைன்னு சொல்லி ஆர்சியில் உள்ள ஒரு நபர் உண்டு. ஃபாதர் பெருக்குமாஸ்டர் கூட ரொம்ப நெருக்கிய தொடர்புள்ள விகே, அவர் பேர் அருள்னு நினைக்கிறேன் அவர் பேர். சோதரர் நல்ல வாராக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவர் பிரதர், அதை ஃபாதர் பிரதர் மங்கள அந்த மாதிரி உள்ளார். அப்போ அவர் சொல்லுவார்,
அவர் தான் அந்த பிரதர்ஸ் அந்த ஃபாதர்ஸ் அவங்கள செலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்போ அவர் ட்ரைனிங் எடுக்கும்போது சொல்லுவார், நான் வந்து சோப்பெலாம் இங்கெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் சோப்பெலாம் இங்கெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டேன். இந்த ஊழியத்துக்கு கனமான ஊழியம், கர்த்தருடைய ஊழியம் கனமான ஊழியம், இதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், சோப்பெலாம் இங்கே ஏப்ப சோப்பை அப்படி இப்படி இருக்கிறவங்களாம் தெரிந்து கொள்ள மாட்டேன். முரடன் எதில் பாவமாகவே இருக்கட்டும், செய்கிறத தீவிரமாக இருக்கட்டும், அவனை தெரிந்து கொள்வேன். தீவிரவாதி எதுக்கோ ஒரு தீவிரமாக போயிட்டு இருந்தவனை நான் திருப்புவேன், கர்த்தருக்கென்று தீவிரமாய் வருவான். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், அந்த முரடன் அங்கே முரட்டுத்தனமாக உலகத்தில் இருந்தான், அவனை நான் திருப்புவேன், கர்த்தரிடத்தில் திருப்புவேன், கர்த்தருக்கு அவன் வைராக்கியம் பாராட்டுவான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அப்படியாக யாக்கோப்பை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 30ஆம் வசனம் சொல்கிறது, தேவனை முகமுகமாய் கண்டவன். எது? தேவனை இல்ல 32 30. அல்லேலூயா. நான் முகமுகமாய் கண்டவன். நமக்கு ஸ்தோத்திரம். அந்த யாக்கோப்பை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நீங்க பார்த்தீங்கன்னா, என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 21 இருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. அல்லேலூயா. 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே 4 என்ன சொல்கிறது, இஸ்ரவேலின் கூடாரங்கள் வாசிங்க அழகானவை. ஸ்தோத்திரம். அந்த யாக்கோப்பை தமக்கென்று அந்த தெரிந்து கொண்டதினாலே யாக்கோப்பினுடைய வழிகள் நாம், அல்லேலூயா, யாக்கோப்பினுடைய ஊட்டிலிருந்து நாம் வந்தவர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறதற்கு நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசியுங்கள், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நான் பஸ்ஸு கிடைக்காம அல்லாடிட்டேன். ஸ்தோத்திரம். கடைசி நிமிஷத்தில் கொண்டு தேவநாயகத்தை கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா. நான் வந்தேன் 9 மணிக்கு பஸ், 9:05 பஸ் வந்தான், நிற்கலை, கை காட்டினா போயிட்டான். அப்புறம் இன்னொரு பஸ் வந்தான் 5க்கு 9:10க்கு, அவனும் நிற்கலை, போயிட்டான். இதால் தேவநாயகத்தை சரியான நேரத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாக்கோபை தமக்கென்று தெரிந்து கொண்டது. ஸ்தோத்திரம். பரலோகத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாய். அல்லேலூயா. அவனுடைய வழிகள் நாம், அவருடைய ஊற்றிலிருந்து நாம் பிறந்தவர்கள் நாம். அல்லேலூயா. காவிரி என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, காவிரி ஆறை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் சின்ன இடத்துல இருந்தால் ஊற்று உண்டாகிறது, அது பரவி பாய்கிறது. அல்லேலூயா. யாக்கோப்பு என்கிறதான மனுஷன், அவன் எத்தனை இருந்தான், மோசம் போக்குறவனா இருந்தான், காரியக்காரனாக இருந்தான், என்ன சந்தர்ப்பாதியெல்லாம் இருந்தான். ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டு, ஆசீர்வாதம், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். தேவனை முகமுகமாய் கண்டான். அவனுக்கு நமக்கு தகப்பனாக இருக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே எங்களை கண்ணோக்கி பாரும். ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்கிறவர். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும், குடும்பங்களிலே அற்புதங்களை செய்யும். அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் உண்டு. எங்களுக்கு இது நடக்காதா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களெல்லாம் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக. காயப்பட்டவர்கள் உண்டு, காயம் கட்டுவீராக. கண்ணீரோடு இருக்கிறவர்கள் உண்டு, கண்ணீரை துடைப்பீராக. குறைகளோடு இருக்கிறவர்கள் குறைகளை போக்குவீராக. எதிர்பார்த்த நன்மைகளை நீர் கொடுப்பீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் நன்மைகளின் நாயகர். உங்களுடைய கரத்தில் எங்களுடைய சபையின் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையின் ஊழியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் மூலமாக இப்படி தேவ ராஜ்யம் பரவட்டும். அப்பா தேவ சித்தம் நிறைவேற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தும். ஊழியம் செய்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுது. எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.